நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். கால் பேயை நம்ம என்னதான் கழுவி ஊத்தினாலும் அவரால் நிறைய நன்மைகள் இந்த சமூகத்துக்கு, குறிப்பாக இந்த மொபைல் போன் மார்க்கெட்டுக்கு அவ்வப்பொழுது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அது எப்பேற்பட்ட நன்மைன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜிக் பெஞ்ச் ஸ்கோரை வச்சு, இல்ல அன்டு ஸ்கோரை வச்சு, இல்ல அந்த எஸ்ஓசியோட அந்த ரா பெர்ஃபார்மன்ஸை வச்சு நிறைய பேர் இந்த 30,000 35,000 செக்மெண்ட்ல வர சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் செக் வைக்கிற வகையில யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரு சில மொபைல் போன்ஸை அடுக்கடுக்கா லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அதுல நெகட்டிவும் இருக்கு. இது சுத்தமான ஒரு நன்மையான்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் ஒட்டுமொத்தமா அதனுடைய பயன் என்பது இருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லா மொபைல் போன் பிராண்ட்ஸுமே பாத்தீங்கன்னாக்கா 8s Gen 3 SoC வச்சுதான் அண்டர் 30K செக்மெண்ட்ல மொபைல் போன்ஸை லான்ச் பண்ணாங்க. அதாவது இதுக்கு முந்தைய வருஷம் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ 8s Gen 4 வந்தது. அப்போ கொஞ்சம் பிரைஸ் ஹைக்கும் வந்த பிறகு 30K 35K அந்த செக்மெண்ட்ல வந்து 8s Gen 4 சுத்திக்கிட்டு இருந்தது. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னாக்கா, அதே பிரைஸுக்கு 30K 35Kலாம் 7s Gen 4 வச்சு ஒரு மொபைல் போனை லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 30,000 செக்மெண்ட்ல 7s Gen 4. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 7 Gen 4 ஒரு மொபைல் போன் லான்ச் ஆகுமா? அது வந்து 4A Pro அப்படிங்கிற மாதிரி லான்ச் ஆகும் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ கால்பேயோடைய மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இந்த மாதிரி பிளாக்ஷிப் மொபைல் போன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு. நத்திங் 4 கிடையாது இந்த வருஷம், அது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால அவர் அந்த விஷயங்களுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரியான அந்த A சீரிஸ் மொபைல் போனுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. நத்திங் ஃபோன் 3 வந்தது. ஃபோன் 3 வரும்போது அதோட பிரைசிங் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அது வரும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், அதுல இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேருக்கு அந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு அது வந்து விலை மழிந்தும் வந்தது. ஆஃபர்ல 40,000 ரூபாய்க்குலாம் வந்தது. பாதிக்கு பாதி குறைஞ்சி 50% குறைந்தெல்லாம் வந்து வந்துச்சு. முதல் நாள் வாங்கினவங்களுக்கு தான் பல்பா இருக்கும். நத்திங்கை நம்பி முதல் நாள் ஒரு மொபைல் போனை வாங்கினா அவங்க வந்து வாழ்க்கையை வெறுத்துருவாங்க போக போக. அந்த மாதிரியான நிலை தான் இப்போ மார்க்கெட்ல இருக்கு. என்னதான் இருந்தாலும் மனம் தளராம விக்ரமாதித்தன் வேதாளத்தை முதுகுல சுமந்துட்டு போன மாதிரி இந்த கால்பே நத்திங் பிராண்டையே முதுகுல சுமந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. வேற வழி இல்ல, அவருக்கு இதுதான் வந்து பண்ணி ஆகணும். எனிவே 4A வந்து ஒரு டம்மியான மொபைல் நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா இது என்ன மாதிரியான யூசருக்கான போன் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. 4A Pro இது வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுமா? அது தொடர்பான ஸ்பெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகும். இப்போதைக்கு நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நத்திங் 4A தொடர்பாகவும் 4A Pro தொடர்பாகவும் தெரிய வந்திருக்குது. லாஸ்ட் இயர் அந்த 3Aல என்ன மாதிரியான கேமரா சென்சார்ஸ் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு கேமரா சென்சார்ஸ்க்கே அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Qualcomm Snapdragon 7s Gen 4 SoC இதுல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான SoCன்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான SoC ஆப்வியஸ்லி கிடையாது. 8s Gen 3 கூடயோ 8s Gen 4 கூடயோ இதால பக்கத்துல கூட நிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டம்மியான SoC தான். ஆனா இவங்க எந்த அளவுக்கு அதுல ஒரு ஆப்டிமைஸ்டான விஷயங்களை ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சில வீடியோஸ்லயே பிக்சல் மொபைல் போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டென்சாரை பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். டென்சாருங்கிறது வந்து ஒரு லோ பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட SoC தான் when compared to other flagship model SoCs. அப்படி இருக்கும்போது அந்த டென்சார்லயே கூகுள் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டும் பொழுது இவங்க வந்து Qualcomm-ஓட 7s Gen 4 SoC யூஸ் பண்ண போறாங்க. 7 Gen 4 SoC யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அது வந்து 4A Pro-ல இருக்குமா. இதை எப்படி பெட்டரா அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ண போறாங்க அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நத்திங் OS வந்து ரொம்ப மொக்கையான OS வந்து கிடையாது. அது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து கொஞ்சம் யூனிக்கான OS தான் கம்பேரிட்டிவா. அதாவது ஓஎஸ்ன்னு சொல்றது வேணா தப்பா இருக்கலாம். அது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், ஆண்ட்ராய்டை பேஸ் செய்து உருவாக்கப்பட்ட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஆண்ட்ராய்டு மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னு சொல்லலாம். பட் கால்பே அதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்த விதம் வந்து ரொம்ப நல்ல விதமா தான் இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் போனை 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ற நண்பர்களுக்கு இது எந்த வகையில பலன் வழங்கணுங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கும் போது இந்த போன்ல இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. மற்றபடி நான் வந்து டே டு டே டாஸ்க்காக ஒரு மொபைல் ஃபோனை வாங்க போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தர போகிறேன், இல்லை வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தர போகிறேன் அப்படின்லாம் நினச்சிங்கனாக்கா இந்த 3A மாதிரியான மொபைல் ஃபோன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மொபைல் ஃபோன் மாதிரி பண்ணலாம். ஏன்னா சோஷியல் மீடியா யூசேஜ் வந்து இதில் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ப்ளோட்வேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். ஆக்சுவலாக நத்திங் மொபைல் ஃபோன் மேலே நமக்கு எந்த விதமான வஞ்சமும் இல்லை. ஆனால் இந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணிவிட்டு கால்பே பேசுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறாரு, ஆனால் அதற்கு ஹைப் ஏத்துறங்கிற பேரில் அவர் மார்க்கெட்டில் இருக்கிற பிற பிராண்ட்ஸ் எல்லாம் போட்டு அடிப்பார். உதாரணத்துக்கு OnePlus வந்து பயங்கரமாக குறை சொல்லுவார். ஐஃபோன் கூட கொண்டு வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் அவர் வந்து வெளியிடுவார். ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு வீடியோ வந்து ஐஃபோனில் எடுத்தது, இது வந்து நத்திங் மொபைல் ஃபோனில் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணும்போது, அதாவது இந்த கிமிக்ஸ்லாம் பண்ணும்போது தான்
அதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நத்திங் மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு யூனிக்கான மொபைல் ஃபோன் தான். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது. நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருக்கிற பட்சத்தில் இந்த மொபைலை பார்த்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்த மொபைலுக்கு தாவிடுங்க. இந்த சைடே வந்துடாதீங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. மற்றபடி நீங்கள் இந்த சோஷியல் மீடியா யூசேஜுக்கு அண்டு சில ஆப்ஷன்ஸ் அவர் வந்து கொடுத்துருப்பார். அவர் வந்து சும்மா கிம்மிக்கு மட்டும் சொல்லிட்டு இருப்பாருன்னு கிடையாது. ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து நல்லாவே கொடுப்பாங்க. இந்த முறையும் வந்து ஏதாவது நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 1.5K ரெசல்யூஷன் கொண்டு ஒரு டிஸ்பிளேவுக்கு போகிறாங்க. 120Hz LTPS டிஸ்பிளேவாக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. மெயின் சென்சார் வந்து ஒரு 50 மெகா பிக்சல் சென்சாராக இருக்கும். அல்ட்ரா வைட் ஒரு 8 மெகா பிக்சல் இருக்கும். இது இல்லாமல் டெலிஃபோட்டோ சென்சார் ஒரு 50 மெகா பிக்சல் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் இந்த மொபைல் ஃபோனில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க வந்திருக்குது. எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் வந்து தெரியும். மொபைல் ஃபோன்ஸை பற்றி லீக் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெளியாகி கொண்டே தான் இருக்கும். கால்பேயோடைய டாக்டிக்ஸே அதுதான். நத்திங் மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வரப்போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ வெளிவந்துருக்குது இல்லையா. இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா கிளி புழுவை கொத்தி திங்கிறது, இல்லை ஏதாவது குருவி வந்து நிற்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விலங்கு வர்றது, பாம்பு ஊடுறது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வருதுன்ட்டு நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரியான அந்த சிம்பிள்ஸ்லாம் அவர் வந்து ஏதாவது அதில் போட்டுக்கிட்டே இருப்பார். இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா இருக்கும். போன வாட்டி அந்த 3Aல கேமரா மாடலில் அது கொஞ்சம் ஹரிசாண்டல் சைடு இருந்தது இல்லையா, அது அப்படியே கவுத்து வச்சு வெர்டிக்கலாக கொண்டுட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்சஸ்ங்கிறது இருக்கும். அதாவது அந்த ஃபோனை பார்க்கும் போது அந்த ரியர் சைடில் அந்த கேமரா மாடலில் அந்த கேமரா அரேஸ் எப்படி இருக்கும், இப்படி ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கேப்சூலை இப்படி கவுத்து வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுதான். அப்படிதான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. மற்றபடி அந்த டிஃப்ரென்ஸஸும் இருக்க போகிறது கிடையாது. பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அதே சமயம் நம்ம நத்திங் 4A Pro இருக்குது இல்லையா, அதில் வந்து மெட்டல் ஃப்ரேம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது இன்னும் ப்ரீமியமான மொபைல் ஃபோன் இல்லையா, அதோட ப்ரைஸ் வந்து 40,000 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸிங் பண்ணுவார். ஆஃபர்லாம் கொடுத்து 35,000 கூட கொண்டுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். தெரியல நத்திங் உண்மையிலேயே இதை எப்படி ப்ரைஸிங் பண்ணுவாங்கங்கிறது சத்தியமாக எனக்கு வந்து புரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடலே இப்போ 45,000 சுற்றிட்டு இருக்கு. நத்திங் ஃபோன் 3 45,000 உங்களுக்கு ஆஃபர்லாம் போட்டு கிடைக்குது. சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 39,000 வரைக்கும் அதுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிய வர்றது இதுதான். பட் இந்த மொபைல் ஃபோனுக்கு அவங்க என்ன மாதிரியான ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால தான் நத்திங் ஃபோன் 4 வரல அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது எந்த ப்ரைஸிங்கு கொண்டு வர்றதுங்கிறதுல அவருக்கே சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து இந்த முறை லான்ச் பண்ணல. அது ஆனால் ஒரு போல்டான டிசிஷன் தான். அதை நம்ம வந்து அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா எதுக்கு நான் வருஷம் ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவர் வந்து முன்னெழுப்புறாரு. அது வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. சாம்சங் சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதை பண்ணலாம். வருஷம் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல், பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லாமல், இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸில் குறிப்பாக அந்த கேலக்ஸி ஏ மட்டும் முன்னிறுத்தி மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி வச்சுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைனாக்கா அவங்களுடைய காம்படிட்டர் அவங்களை அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது வந்து வரும். குளோபல் ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி இந்த பிராண்டு வந்து அதிகமாக விற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் அவங்க வந்து நல்ல இடத்துல இருந்தால் தான் அடுத்தடுத்து அவங்களுடைய அந்த ரெப்புடேஷன் என்பது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரெப்புடேஷனுக்காக தான் அவங்க வந்து வம்படியாக வருஷம் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு இது வந்து தேவைப்படுது. அவங்களுடைய பார்வையிலேருந்து இதை வந்து பார்க்கணும். ஒரு பிராண்டோட பார்வையிலேருந்து பார்த்தாக்கா இது வந்து ஓகே தான். என்ன இருக்கோ இல்லையோ வருஷம் நம்ம வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணிடணும், சில பல சேஞ்சஸோட அப்படிங்கிற மாதிரி தான். கால்பே அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வராமல் ஏதோ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதாக தான் எனக்கு வந்து படுது. அவருக்கு தெரியும் அவரை லான்ச் பண்ணலாங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பார். பட் ப்ரைஸிங் வந்து 1,00,000 வைக்கணும், இல்லை 90,000 வைக்கணும். அதுக்கப்புறம் அது ஆஃபரில் 45,000 கொடுக்கணும், 50,000 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் எதுக்கு? முதல்ல நத்திங் ஃபோன் 3A அதிகமாக விற்கிட்டோம், இல்லை இந்த மாதிரி 4A Pro மாதிரியான மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் விற்று நம்ம மிட் ரேஞ்சில் முதல்ல நிலைநாட்டுவோம் நம்மளுடைய பேரை, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் யோசிச்சிருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். அவருடைய ஒப்பீனியன் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து நத்திங்குடைய சிஇஓ, அவருடைய திங்கிங் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருக்கு நிறைய பிஸ்னஸ் அந்த நாலேஜுங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவரை சொல்லலாம். அவரே ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்களா இல்லையா. இப்போ எலான் மஸ்க் இருக்காருனாக்கா அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் என்னென்ன ட்வீட் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் இங்கே வந்து நிகழும். அதாவது அவர் ஒரு பொருளை வந்து விற்கணும்னு நினச்சாருனாக்கா
அவர் ஒரு ட்வீட் மூலியமாகவே அந்த பொருளுடைய அந்த சேல்ஸையே வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான நிலையில தான் அவர் வந்து இருக்கிறாரு. அவரே ஒரு பிராண்ட் மாதிரி, அந்த மாதிரி தான் கால்பேயை முயற்சி பண்ணுறாரு. அவரே ஒரு பிராண்ட் மாதிரி முயற்சி பண்ணார். ஆக்சுவலாக அதில் வந்து சக்ஸஸும் ஆனார், இந்த மொபைல் ஃபோன் வேர்ல்டில் மட்டும். இப்போ குளோபலாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்டான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. பட் இந்த மொபைல் ஃபோன் மார்க்கெட்டில் அவர் வந்து ஒரு பிராண்டு தான். சில பேர் கால்பே என்ன சொல்கிறாருங்கிறத காது கொடுத்து கேட்குறாங்க. அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாக்கா அது வந்து ரீச் ஆகுது, ரீச் ஆகலைன்னு கிடையாது. ஸோ ஹீ இஸ் அ பிராண்ட். அப்புறம் நத்திங் 4A மற்றும் 4A ப்ரோ 2 மொபைல் ஃபோனுக்குமே UFS 3.1 சப்போர்ட் இருக்குமா. பேட்டரி கெப்பாசிட்டிலையும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது. 5000 mAh கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா 5500 இல்லை 5400 இல்லை 5100 இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பேட்டரி சைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுது. ஸோ அது நம்ம எப்படி வருதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் கால்பேயே ஏதாவது சொல்லுவார் அதை பற்றி. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. நத்திங் 4Aவை பற்றி இனிமேல் வருங்காலத்தில் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. நத்திங் 4A ப்ரோவில் 3.5Xக்கான ஒரு பெரிஸ்கோபிக் செட்டப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமரும் வெளியே வந்திருக்கு. இது உண்மையா இல்லையாங்கிறது எனக்கு வந்து தெரியல. அப்படி வந்ததுனாக்கா அவங்க வந்து 70X வரைக்கும் நாங்கள் வந்து ஜூம் பண்ணி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன் நம்ம சாம்சங்க்கு டஃப் கொடுக்குற வகையில் 100X கூட அவங்க வந்து போகலாம். பெரிஸ்கோபிக் தானே. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5Xக்கு தான் அதனுடைய அந்த ஆக்சுவல் வேல்யூங்கிறது வந்து இருக்கும். ஐ மீன் அந்த சென்சாருக்கான கேப்பபிலிட்டி என்பது 3.5X பெரிஸ்கோபிக் செட்டப்பாக வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஜூம் மூலியமாக தான் அவங்க வந்து அந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ டிஜிட்டலாக பண்ணும்போது அதில் சில ரெசல்யூஷன்லாம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அந்த பிக்சலேட்டாக சில இமேஜஸும் வந்து போவோம் ஜூம் பண்ண. அதெல்லாம் ஏஐயோடைய உதவியுடன் இவங்க வந்து சாஃப்ட்வேரில் சில பல மாற்றங்கள் பண்ணி ஷார்ப்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி அழகாக காட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வரும். நிறைய பேசுவாங்க இந்த மொபைல் ஃபோனை பற்றி. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா இந்த முறை ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனும் இல்லை அவங்க சைட்லேருந்து. நத்திங் 4 வராததுனால இந்த 4A ப்ரோவுக்கு தான் வடவடையாக சுட போகிறாங்க. அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து காத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நத்திங் 4A அண்ட் 4A ப்ரோவை பற்றி? மார்க்கெட்டில் இது லான்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து வாங்குவீங்களா? எந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து வாங்குவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 25,000 செக்மெண்ட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். 4Aவே 25,000 30,000 செக்மெண்ட்டில் வந்து வரலாம். 4A ப்ரோ அதை விட அதிகமான ப்ரைஸுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இந்த முறையாவது காம்படிட்டிவாக அவங்க ப்ரைஸிங் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கால்பேயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கால்பேங்கிற ஒரு பிராண்டுன்னு நீங்கள் வந்து நம்புறீங்களா? நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே நீங்கள் வந்து ஃபீட்பேக்காக நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.